அண்ணா வணக்கம், நான் அரசகுமார்ண்ணே. வணக்கம் வில்லியம். ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் எதனால் தமிழ் தேசிய அரசியலுக்கு வந்தீங்க, ஏன் வந்தீங்க? அப்புறம் நீங்கள் உங்களோட அப்பா அம்மாலாம் ஒரு அரசியல் ஆளுமைக்கு வந்திருப்பாங்க. ஒரு அரசியல் கட்சி தான் ஓடு. ஸோ எல்லாம் சொந்த பந்தம்லாம் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி தான். நாங்கள் இந்த பரம்பரை, நாங்கள் அந்த பரம்பரை சொல்லுவாங்களே. அப்படி நீங்கள் எந்த அரசியல் கட்சியில் இருந்து பயணப்பட்டீங்க? எப்படி தமிழ் தேசியத்துக்குள்ளே வந்தீங்க? இப்போ முதல்ல நான் என்னுடைய குடும்பம் பெரிய அரசியல் சொல்கிற அளவுக்குலாம் பரம்பரைலாம் கிடையாது. எங்களுடைய ஊர் செய்யாறு, பூர்வ குடின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எங்களோட பூர்வீகம் செய்யாறு. நாங்கள் சென்னைக்கு 40 ஆண்டு காலமாக இருக்குங்க. எங்கள் சொந்த நிலம் இருக்குது இங்கே சென்னையில். சொந்த வீடு இங்கே சென்னையில் இருக்குது, அம்பத்தூரில் இருக்குது. அப்பா ஒரு அரசு ஊழியராக இருந்து ஓய்வு பெற்றவர். அவருக்கு அரசியல்லாம் அவ்வளோ ஈடுபாடு கிடையாது. அப்பாவுக்கு அரசியல் பிடிக்காது. வாக்கு செலுத்துறது பார்த்தீங்கன்னா அரசு ஊழியராக இருந்ததுனால அன்றைக்கி இருந்த 2 கட்சியில் ஒரு கட்சி திமுக. அந்த திமுக கட்சிக்கு வாக்கு செலுத்துறது தான் அவரோட வழக்கமாக இருந்தது. நமக்கு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் நேதாஜியோடைய தீவிர விசுவாசி. நான் நேதாஜி அவர்களை பார்த்து தான் நாட்டுப்பற்று அப்படின்னா என்னன்றதை நான் அதை அவரோட புத்தகங்கள்லாம் வாசிச்சிருக்கேன். வாசிச்சதுனால அவரோட அந்த போராட்ட வலிமைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சில நாடுகளுக்கு பணியிலலாம் போய் உட்காந்து எவ்வளோ போராட்டங்கள்லாம் சந்திச்சிருக்காரு. பல நாடுகள்லாம் அவரை பார்த்து வியந்து பாராட்டிருக்காரு. அவர் தலைமையிலேயே சில நாடுகள்லாம் இயங்குறது, அதெல்லாம் வரலாறு, பெரிய வரலாறு, சுபாஷோட வரலாறு. அதை பார்த்துட்டு தான் நம்ம அந்த தேசிய பற்று அப்படின்றத போனோம். அப்போது அந்த தேசிய பற்றோடு போன எனக்கு ஒரு இடத்துல எனக்கு குமுறல் எனக்கு இருந்தது. அது அப்புறம் சொல்கிறேன், அந்த குமுறல் அப்புறம் சொல்கிறேன். ஆனால் இந்த சுபாஷோட இயக்கத்தில் இருக்கும்போது அப்போது என்ன தம்பி, நீங்கள் ஒரு அமைப்பாச்சு நடத்துறீங்க, நீங்கள் இந்த அமைப்பில் இருந்தால் எப்படி, நீங்கள் ஒரு கட்சியில் இணைஞ்சி பயணிக்கலாம்ல, உங்கள் பகுதியில் இருக்கிற மக்களுக்கு எதனா நல்லது செய்யணும்ல, அப்போ உங்கள் நல்ல திட்டங்கள்லாம் வரணும்ல அப்படின்னு என்கிட்ட சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டாரு, அழைச்சாரு. இல்லைங்க, நான் நேதாஜிலே இருக்கிறவங்க தான், எனக்கு அதெல்லாம் பிடிக்கணும். இல்லைல்ல, நல்ல திட்டம் வேணும், அது நீ ஏதாவது ஒரு கட்சியில் பயணிக்கலாம்ல அப்படிங்கும்போது எனக்கு அப்போத்துலேருந்து இந்த திமுக கட்சி பிடிக்காது. முழுக்க அவங்க ஊழல் தான் எப்பவுமே. மற்றதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை பற்றி, வரலாறு பற்றி, கொள்கை பற்றிலாம் எனக்கு திமுக ஒரு அராஜகமான கட்சி, அது எனக்கு பிடிக்காது. சரி, அப்போ என்ன பண்ணுறாங்க, சரி வேறு வழி இல்லை, திமுக இல்லைனா வேறு கட்சி தான், அதிமுக தான் இருக்குது அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம அதிமுகவில் போய் இணைஞ்சு ஒரு 3 வருஷம் இருக்கும். நம்ம கட்சிக்கு அந்த அதிமுக அவங்களோட பெரிய முக்கியமான பிரமுகர்கள்லாம் என் திருமணத்துக்கு 2008 என் திருமணத்துக்கு பல முக்கிய பிரமுகர்கள்லாம் வந்திருக்காங்க. அண்ணன் ஜெயக்குமார்லேருந்து இந்த பண்ணி திமுக இருக்க சங்கர் பாபு அவர் உட்பட எல்லாரும் என்னுடைய திருமணத்துக்கு வருகை தந்து வாழ்த்துட்டுலாம் போனாங்க. அதிமுக இருக்கிற முக்கிய பிரமுகர் எல்லாரும் என் திருமணத்துக்கு வர வச்சவங்க. கட்சியோடைய தீவிர விசுவாசிகள் நான் கிடையாது. கட்சி பிடிக்கும், இந்த கட்சியும் ஒரு அளவுக்கு மக்களுக்கு நல்லா செய்கிறாங்க அப்படின்னு பிடிக்கும். அந்த அடிப்படையில் அவங்க என் கலந்துலாம் போனாங்க. அந்த அடிப்படையில் நான் பயணிச்சுட்டு இருக்கும் போது இந்த 2008 என்னோட திருமணம் நடக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும், 2008 தான் திருமணம் நடக்குது. அப்போ தான் எல்லா அதிமுககாரங்களும் என் கலந்துக்கு வர வச்சேன். அந்த சூழ்நிலை ஒரு 3-4 மாதத்துக்குள்ள ஒரு பெரிய இடி நடந்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் போராடிட்டு இருக்காருல்ல, அந்த திருமாவளவன் அவர்கள் ஒரு உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கிறார். தொடர்ச்சியாக ஒரு உண்ணாவிரத போராட்டம். அவருடைய போராட்டத்தை பார்க்கும்போது எதுக்காக ஒரு போராடுறாரு, என்னத்துக்கு காரணம் அப்படிங்கும்போது, ஈழத்தமிழர்கள் அங்கே சாக போதை அதை தடுக்கிறதுக்காக அவர் போராடுறாரு அப்படிங்கும்போது அங்கே போராடுறாங்க. சரி, இவர் என்ன பண்ணுறாருங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கும்போது, அப்போது இதை நான் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது, அந்த மனிதம்ன்ற ஒரு அமைப்பு. அவங்க அந்த அமைப்பில் இது மாதிரி காட்டுறாங்க, தமிழர்கள் எப்படி கொல்லப்படுறாங்க, எதனால் கொல்லப்படுறாங்க, என்னென்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை நமக்கு ஒரு காணொலியாக நமக்கு ஒருத்தர் காட்டுறாரு. அப்புறமா தான் இந்த மக்கள் தொலைக்காட்சியா, ஆமாம், அந்த மக்கள் தொலைக்காட்சியில் இந்த வரலாறுலாம் போடுறாங்க. அப்போது அங்கே நடக்கிற சம்பவங்கள் என் மனசில் பாதிச்சது. என் மனசில் பாதிக்க காரணமாக இருந்தது அந்த வேதனைகள், இன்னல்கள், அவங்களோட மன வலியெல்லாம் பார்த்த உடனே என்னால் சரி, நம்மளாம் ஒரு தமிழனாக இருந்து போகிறது இல்லையே, நம்ம என்ன பண்ணோம், இதுக்காக என்ன பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம், நம்ம ஏன் பண்ணாமல் இதை விட்டுருக்கோம். நம்ம நேதாஜி தூக்கி சுமக்கிறோம், நம்ம ஒரு தமிழர் இருந்தாலும் நம்ம நேதாஜியை தூக்கி சுமக்கிறோம். ஆனால் நம்ம தேசியம் சொல்லும் போது இங்கே நம்மளை அவங்க தமிழராக தானே பார்க்குறாங்க, நம்ம மக்கள் இங்கே கொல்லப்படும்போது இவங்க எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்களே அப்படின்ற உணர்வு அப்போ தான் எனக்கு என்னுடைய சிந்தனைக்குள்ள அப்போ தான் அது விழுது. அது அப்போது முத்துக்குமாரோடைய மரணம் என்னை பெருசாக பார்த்துச்சு. அந்த முத்துக்குமாரோடைய அந்த மரண அறிக்கை தான்
என்னை தமிழனா உணர ஆரம்பிச்சு. நீ தமிழனா இருந்தா உன் இனத்துக்காக போராடுறா, இல்லைன்னா நீ தமிழர் இல்லை அப்படின்ற எனக்குள்ள ஒரு மனசை வந்து அப்போ பேச ஆரம்பிச்சு. அப்புறம் தான் தலைவர் பட வரலாறு படிக்கும்போது இப்பேற்பட்ட ஒரு தலைவனை நாம் தூக்கி சுமக்காம நாம் போகிற போகல அதிமுக அந்த கட்சிகள் பின்னால் பயணிச்சுட்டு இருக்கிறோமே, இந்த கட்சிகளால் என் மக்களுக்கு எந்த பயனும் கிடையாது அப்படின்னு தோணுச்சு. அப்போ தாயக அலுவலகத்தில் மனித சங்கிலி போராட்டம் நடக்கும்போது என்னுடைய சட்டப்பையில் இருந்த அதிமுகன்ற அந்த உறுப்பினர் அட்டையை போட்டு நான் தமிழர் திராவிடன் அல்ல, என்னுடைய இனம் வந்து விழப்போது யாரும் எங்களுக்காக பேசலை, பேசாத போது அந்த கட்சிகள் பின்னால் நான் பயணிக்கிறது அர்த்தம் இல்லை, இந்த தேசியமும் எனக்காக எந்த வகையிலையும் எனக்கு பயணிக்காம மாறாக என் இனத்தை கொள்ளுது. அப்போ நான் வந்து தமிழன், இந்த நாட்டை நான் நேசிக்கிறேன், இந்த நாட்டு மக்களை நான் நேசிக்கிறேன், ஆனால் நான் ஒரு தமிழனாக இருந்து இந்த நாட்டை நேசிக்கிறேன், இந்தியனா திராவிடனா நான் இருந்து இதில் நான் பயணிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழனாக இருந்து பயணிக்கிறத முடிவு எடுத்தேன். அப்புறமா சரி இந்த கட்சி வேணாம், இந்த கட்சியில வேணாப்பா, எல்லாம் ஏமாத்துறானுடா, எல்லா கட்சியும் இப்படி தாண்டா அப்படின்னு இருந்தப்போ தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் அவர்கள் அவருடைய பேச்சுக்கள் எல்லா இடத்துலையும் பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. தமிழுக்காக யாரெல்லாம் குரல் கொடுக்குறாங்க, இன்னைக்கு இருக்கிற திருமுருகன் எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாரும் பேசுனாங்க, பழநெடுமாறன் பேசினாரு, வைக்க பேச எல்லாரும் பின்னாலும் போனோம். ஆனால் சீமான் அவர்கள் மட்டும்தான் உறுதியாக அந்த ஒரு உறுதியில் கொள்கையில் இருந்தார். அவருடைய பேச்சு மட்டும்தான் எனக்கு நீ வந்து உன்னுடைய இனத்துக்காக நீ போராடப்பார் அப்படின்னு எனக்கு உரைச்சது. அதுக்கப்புறம் இந்த 2013 நாம் தமிழ் கட்சிக்கு உள்ள நான் வந்து இணைஞ்சேன், பயணிக்கிறேன். இன்று வரைக்கும் நான் மிக தெளிவாக இருக்கிறேன். தமிழ் தேசியம் தான் என்னுடைய தெளிவான ஒரு பயணம் அந்த கொள்கை அப்படின்றத நான் உறுதியாக இருக்கிறேன். ஆக நேதாஜி நான் விரும்பாமல் இல்லை, நாங்கள் தேசியத்தை விரும்புகிறோம். எது என்னுடைய இனம் அது சார்ந்து எனக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள ஏற்றுக்கொண்டோம், இந்த மக்களுக்காகவும் நாங்கள் அரசு பண்ணோம், அப்படிதான் நம்ம இருக்கிறோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்னைக்கு வந்தீங்க இந்த தமிழ் தேசிய கொள்கைக்கு? நான் சொல்லணும்னா நான் என்னோட குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி பூர்வீகம் திருநெல்வேலி மாவட்டம். அது 2016 தென்காசியை தனியாக பிரிச்சுட்டாங்க. எங்களுக்கு பூர்வீகம் வந்து ரொம்ப பெரிய பாரம்பரிய குடும்பம் தான், ஆனால் அது இப்படின்னு சொல்லிக்கவும் முடியாது. ஏன்னா என்னோட முப்பாட்டன், என் பாட்டனுக்கு அப்பா இருக்காரு பார்த்தீங்களா, அவரு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்ததுனால சொத்துக்களெல்லாம் இழந்து அகதியாக தான் இந்த ஊருக்கு வந்தோம். தென்காசிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு அகதியாக தான் நாங்கள் இங்கே வரோம், தென்காசிலேருந்து சென்னைக்கு. எனக்கு ஒரு 40 வயசு ஆகிடுச்சு, 40 வருஷம் ஆயிடுச்சு நான் இன்னும் சென்னைக்கு வந்து. 2010 தான் கல்யாணம் ஆச்சு. அப்போல்லாம் வந்து நான் அரசியல்னாலே எனக்கும் சுத்தமாக பிடிக்காது. எங்கள் வீட்டில் எல்லோரும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, ஆனாலும் எனக்கு அரசியல் சுத்தமாக பிடிக்காது, அரசியலே வேணான்னு இருந்தேன். ஆனால் என்னையும் ஒருத்தன் வந்து அரசியலுக்குள்ளே கூப்பிட்டு வந்தான். அப்போ எந்த கட்சி பிடிக்காதோ அந்த கட்சியில் தான் நான் உறுப்பினராக போய் சேர்றேன். சேர்ந்து ஒரு வட்ட பொறுப்பாளராக ஆகிறேன், வட்ட பிரதிநிதி. அதுக்கப்புறம் மேற்கொண்டு பொறுப்புகள் கொடுக்கறதுக்கு நிதி கேட்குறாரு. 3 லட்ச ரூபா கேட்டார். அப்போ என்னால் அதெல்லாம் கொடுக்க முடியாதுண்ணே, நான் மக்களுக்கு சேவை செய்ய தான் வந்தேன். அன்றைக்கும் நான் வந்து சம்பாதிக்கிறதுக்காக அரசியல் வரல. கட்சி சேர்ந்து பணம் கேட்டாங்க, பொறுப்பு கொடுக்குறதுக்கு. பொறுப்புக்கு பணம். சந்தோஷம். எனக்கு வேண்டாம், இந்த உங்க உறுப்பினர் வேண்டாம், இப்ப இருக்க வட்ட பிரதிநிதி பொறுப்பும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நான் சொல்றேன், நான் வந்து அதிமுக போனேன், பேரவை அம்மா பேரவையோட செயலாளராக போட்டாங்க, நிதியில எதுவும் கேட்கல. என்னோட உணர்வு நான் வந்து எப்படிப்பட்டவன் அப்படின்றது அந்த கட்சியில். அப்போ திமுக பணம் கேட்குது, திமுக வந்து பொறுப்பு போடுறதுக்கு பணம். நீ ஒரு மாமன்ற உறுப்பினர், நீ திமுக என்ன நினைச்சிருக்கீங்க, ஒரு மாமன்ற உறுப்பினருக்கு எவ்வளவு சீட்டுக்கு எவ்வளவு காசு கொடுத்து வாங்குறாங்கன்னு நினைச்சுங்க. மேல இடத்துல பொறுப்புக்கு பணம் கேட்கறாங்க அப்படிங்கும்போது மாமன்ற உறுப்பினருக்கு, அந்த மாமன்ற உறுப்பினர் ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க. மாமன்ற உறுப்பினருக்கு ஒரு வாழ்க்கை சம்பளமே இல்லாத வாழ்க்கை லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கு. நீங்க எங்க மாமன்ற உறுப்பினருக்கு 50 கோடிக்கு செலவு பண்றாங்க. நீங்க எம்எல்ஏக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 100, 150, 200 கோடி, 300 கோடி கொள்ளையடிச்சு வச்ச வந்து செலவு பண்றானுங்க. இப்போ போட்டு திருப்பி நம்ம கிட்டே கொள்ளையடிக்கிறானுங்க. அதை விடுங்க, அது வேண்டாம், அது நம்மளுக்கு வேண்டாம். நான் அதெல்லாம் விட்டுட்டு நான் வெளில வந்துட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் எந்த கட்சிக்கும் போகாமல் இருந்தேன். அப்புறம் என் நண்பர் ஒருத்தர் மூலமா, அவர் பேர் வேண்டாம் இங்க, இந்த ஜிகே மூப்பனா இருக்காரு பார்த்தீங்களா, அவர் மகன் ஜிகே வாசன் இருக்கா, அவர்கிட்ட வந்து பன்னீர்செல்வத்துக்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு அம்மா ஆட்சியிலேருந்து பீரியடில் பன்னீர்செல்வத்துக்கு கூட அதனால பிரிஞ்சு வந்த ஒருத்தர் அருண்தாஸ்ன்றவர் தமிழக முன்னேற்ற காங்கிரஸ்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கும். தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து ஜிகே வாசன் வச்சிருந்தது. இது தமிழக முன்னேற்ற காங்கிரஸ் அப்படி ஒரு கட்சி வந்தது. அது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2012-13 அந்த பீரியட்ல வந்தது.
நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வர பீரியட்ல தான் வந்து வச்சுங்களேன். ஆனா இந்த கட்சிலாம் வெளியில தெரியாத பேப்பர் லெட்டர் பேட் கட்சி தான். லெட்டர் பேட் கட்சி, ஒரு கட்சி. ஆமா, பேர் தெரியாத ஒரு கட்சி. இப்போ உள்ள வரும், நண்பர் மூலம் உள்ள வரும். எனக்கு எந்த பொறுப்புலாம் வேணாப்பா, என்னால் பணம்லாம் செலவு பண்ண முடியாது, நான் செலவு பண்ணுறதுக்கு நான் தயாரா இல்லை அப்படின்னு. மீட்டிங்னா வருவேன், வந்து நிற்பேன், போயிடுவேன். நான்லாம் ஆள்லாம் கூட்டணும்லாம் சேர்க்க மாட்டேன். ஆள் சேர்க்குற வேலையை நான் பண்ண மாட்டேன். செலவு பண்ணிலாம் கூப்பிட்டு வர முடியாது. அரசியல் கட்சி கூட்டம் சேர்க்கறதாலே பணம் கேட்டு தான் வருவானுங்க. தன்னெழுச்சியாக எவனும் வரமாட்டான். அப்படி ஏதாவது ஒரு கட்சி இருந்தால் அதில் பயணப்படுதுங்க. அப்போ கூட எனக்கு நாம் தமிழர் பற்றிலாம் அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. ஏன்னா அப்போ யூடியூப்பு, இப்போ வாட்ஸ்அப் அது மாதிரி யூஸ் பண்ணுற ஃபோன்லாம் நான் வச்சு சாதா ஃபோன் தான் வச்சுட்டு இருந்தேன். அதனால் அந்த நாம் தமிழர் கட்சியை பற்றி ஒன்றும் தெரியாது எனக்கு. அப்போ அந்த சமயத்தில் தான் அதில் பயணிச்சுட்டு இருந்தேன். அதில் 97வது வட்டத்தில் துணை செயலாளர் பொறுப்பு கொடுத்தாங்க. நான் குடியது 96. எனக்கு 97வது வட்டத்தில் விட்டாங்கன்னா எனக்கு என்ன தெரியும்? என் மூஞ்சி அங்கே தெரியாது, அவங்க மூஞ்சி எனக்கு தெரியாது. அப்படியே போயிட்டு இருந்தது. அதுவும் ஒரு கட்டத்தில் அதையும் விட்டு வெளில வந்துட்டேன். எந்த அரசியல் கட்சியும் வேணாடா, நம்மளே எம்எல்ஏ தேர்தலில் நிற்போம் அப்படின்னு ஒரு நண்பர்கிட்ட உதவி கேட்டோம். பணம் இல்லை, கையில் காசு இல்லை, ஒன்றும் கிடையாது. ஒரு குருட்டு தைரியத்தில், ஏன்னா மக்கள் நம்ம மூஞ்சி தெரியும், நம்ம எல்லா மக்களுக்கும் போய் சேவை பண்ணியிருக்கோம், நம்ம மூஞ்சி தெரியும், ஒரு குருட்டு தைரியத்தில் போய் நின்றுட்டேன். அப்போ தான் முத அண்ணன் சீமான் பேசுறது தான் அவர் கொள்கைகளை பற்றியும் அவர் ஆட்சி வரைவு பற்றியும் அதுதான் அண்ணன் சொல்ல ஆரம்பித்தார். நம்ம ஏன் பைத்தியக்கார, அப்போ நம்ம எம்எல்ஏ நிற்கிறோம்னா நம்ம பைத்தியக்காரன் தான் சொல்லுவானுங்க. எதுக்கு நம்ம தனியாக நின்று கஷ்டப்படணும்? அண்ணன்கிட்ட போவோம், அவரோட சேர்ந்து பயணிப்போம், அவரோட கொள்கைகள் இன்னும் நல்லா ஆழமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம், அந்த கட்சி வளர்ச்சிக்கு நம்ம பாடுபடுவோம், ஒரு தொண்டனாக இருந்து பாடலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல என் மனசில் இருக்கிறது தான் அவர் பேசுகிறாருன்னு. நான் ஒரு புத்தகம் படித்தேன் தம்பி. அந்த புத்தகம் வந்து புதிய மக்களாட்சி அமைப்புன்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் ஒரு சாமானிய மக்கள் அரசியலுக்கு வரலாம், சட்டமன்ற உறுப்பினராக சாமானிய மக்களும் நிற்கலாம், அவர்களும் வெல்லலாம், பணம் செலவு பண்ணாமல், எப்படி பணம் செலவு பண்ணாமல் தன்னுடைய கொள்கை சார்ந்து சேவை சார்ந்து நிற்கலாம் அப்படின்ற விஷயம் போட்டிருந்தது. அதில் என்னென்ன விஷயம் திட்டங்கள் எப்படிலாம் எல்லாமே அதில் போட்டிருக்கு. இன்றைக்கி அண்ணன் சீமான் என்ன பேசுகிறாரோ, எதை கையில் எடுத்திருக்காரோ அது அத்தனையும் அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கு. நான் படிச்சிருக்கிறேன். அதை படித்ததை நான் உள்வாங்கினப்போ இதெல்லாம் எங்கே நடக்கும், இதெல்லாம் அவன் பேச போகிறான், சாத்தியக்கூறு இல்லை அதான் இதெல்லாம் யார் சொல்ல போகிறான், யார் பேச போகிறான் அப்படின்னு நம்ம அதை. ஆனால் இன்றைக்கி அந்த புத்தகம் வீட்டில் இருக்குது, இன்றைக்கி அந்த புத்தகம் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்புறம் தான் அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா, இவர்கள் நமக்கானவர்கள் இல்லை அப்படின்றது எங்கே நமக்கு சொல்ல வராங்கன்னா, மதுரையில் ஒரு சவால் விட்டார். நான் வந்து இந்த கட்சியை என் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன். ஒரு 10 பேரை வச்சு சேர்த்தார். 10 பேரை 100 பேரை உருவாக்கி, 500 பேரை உருவாக்கி, 1000 பேரை உருவாக்கினார். அவரை நான் கண்காணிச்சுட்டே இருக்கும்போது இவர் இருக்க அந்த அந்த மக்கள்கிட்ட தமிழ் எழுச்சியை கொண்டு போய் சேர்க்கும் போது எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். இது எதுக்காக சொல்கிறேன்னா, நான் ஒரு அமைப்பு வச்சு நடத்தினேன். அதில் 25 பேரை நான் வந்து வச்சு மாநில அளவுக்கான ஒரு அமைப்பு. அதில் நான் ஒரு துணை பொதுச் செயலாளராக இருந்தேன். ஆனால் அதில் இருந்தவங்க எல்லாம் மாற்று மொழியினத்தான் இருந்தாங்க. எப்போ நான் தமிழ் தேசியம்னு இங்கே உள்ளே வரும்போது வந்தனோ, அவங்களாம் நேதாஜி ஏற்றுக்கிட்டாங்களே தவிர நம்மளுடைய வழிகளை அவங்க சரியாக புரிஞ்சுக்கல. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய வழிகளை அவங்க புரிஞ்சுக்கிட்ட சில பேர் இது வெல்லாது அப்படின்னு ஒதுங்கி நின்னாங்க. ஆனால் இன்று வரைக்கும் அதுதான், நம்ம ஒரு தலைவரை ஏற்றுக்கிட்டா அது உறுதியாக ஏற்றுக்கணும். ஒரு உறுதியாகிட்டா அந்த இடத்துல உறுதியாக நிற்போம். இது தமிழ் தேசிய காலம். தமிழ் தேசிய பசங்க என்றைக்கும் அவங்களுடைய கொள்கையில் உறுதியாக இருப்பாங்க. என்னோட கொள்கை மிகச்சிறந்த கொள்கை அப்படின்னு தெரிஞ்சதுனால அந்த இடத்துல உறுதியாக நிற்கணும், நம்ம நிற்கிறோம். அப்போது இவங்க அவங்க ஆளு அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. அப்போ தமிழ்லாம் இங்கே வரான். அண்ணன் சீமான் இன்னைக்கு பேசுகிற அத்தனையும் களத்தில் இருக்கிற விஷயத்த அவர் எடுத்து பேசுகிறார். அது நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க வந்து நிற்கிறோம். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த அரசியல்லாம் இப்படி இருக்குது, சாதாரண மனிதன் நிற்க முடியாது, பைத்தியாரன்னு பார்ப்பாங்க. அப்படி இவங்களை மாற்றி வச்சுட்டாங்க. அந்த மாயவுக்குள்ளே இவங்க இருக்கிறாங்க. அதுதான் நானும் சொல்ல வந்தேன். அதாவது அண்ணன் சீமானோட அரசியல் எழுச்சின்னு பார்த்தீங்கன்னா, யார் வேணாலும் அரசியல், பணம் வந்து அரசியல் முடிவு பண்ணணும், மக்களோட சேவை தான் அரசியலை முடிவு பண்ணணும். அரசியல் ஒரு சாக்கடை ஒதுங்கி நிற்காத, நீ இறங்கி அதை சாக்கடைன்னு ஒதுங்கினா யார் தான் அந்த சாக்கடை சுத்தம் பண்ணுவா? படித்தவனெல்லாம் வா அரசியலுக்குன்னு அண்ணன் கூப்பிடுறாரு.
அப்போ நம்ம அரசியல் நான் ஃபர்ஸ்ட் இந்த நாம் தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள வரும்போது எங்க வீட்லயே திட்டினாங்க, என் வீட்டுல குடும்பத்திலாம் திட்டினாங்க. நான் பேசினேன், அண்ணன் சீமானன் பத்தி பல காணொலிகளை என்கிட்ட காட்டினாங்க, அவங்களுக்கு நான் பல காணொலிகளை காட்டினேன். இது பொய்யான காணொலி, இதுதான் உண்மையான காணொலி பாருங்க. தாய் சீமான் வந்து கிறிஸ்டின்ல இருந்து எல்லாம் இந்துக்குவாங்க, இந்துக்குலாம் வாழ்ந்து யாரும் கூப்பிடல. அவரு இந்துன்னு இங்க யாரும் கிடையாது. நம்ம தமிழர்களோட சமயம் வந்து சைவம் வைணவம் மட்டும்தான். ஹிந்துன்றது வெள்ளக்காரன் நம்மளுக்கு கொடுத்துட்டு போன பட்டம். சரிங்களா? வெள்ளக்காரன் வந்த பிறகுதான் கிறிஸ்துவமும் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தது. அப்படி பேசி 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 இன்னைக்கு 60 ஓட்டு என் குடும்பத்துல இருந்து. என் மனைவி உறுப்பினர். அது மட்டும் இல்லை, எங்க அம்மாவோட தென்காசியா இருந்தாலும் அவங்க கர்நாடகாவில் பொழப்புக்காக கர்நாடகா போய் அங்கே செட்டில் ஆன தமிழ் குடும்பம் எங்க அம்மாவோட குடும்பம். அப்படி எங்க அம்மாவோட குடும்பத்தை தாய்மாமனோட பசங்க கர்நாடகாவில் நாம் தமிழர் கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கான். என் சொந்த தாய்மாமனோட பையன் கர்நாடகாவில் நாம் தமிழர் கட்சியை அதில் உள்ள போனவங்கள கட்சி மீட்டிங் வச்சு கர்நாடகா உள்ள போனவங்கள அவனும் ஒருத்தன். அண்ணனை சந்திக்கணும், அண்ணன் கூட பேசணும், அண்ணன் கூட புகைப்படம் இருக்கணும், ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கான். ஆனால் நேரம் கிடைக்கல அவனுக்கு. நம்மளுடைய மக்களுக்கு நாம தான் சொல்லி புரிய வைக்கணும். ஏன்னா இப்படி நம்ம வந்து அனுபவப்பட்ட வழியிலிருந்து வரவங்க தான் சரியாக வருவாங்க. நீங்கள் என்ன தான் பேசினாலும் சரி, அது இன்னைக்கு இத்தனை லட்சம் பேரை வந்து ஒன்று திரட்டிருக்காருல சீமான், எந்த நம்பிக்கையில்? தன் மேலே உள்ள நம்பிக்கை, தன்னால் முடியுன்ற நம்பிக்கை. அவரால் இத்தனை லட்சம் பேர் இணைக்க முடியும் அப்படின்னா, அதாவது அது எப்படின்னா, ஒரு சினிமா படத்துல கூட ஒரு டைலாக் வரும், 1000 பேர் உன் பின்னாடி நிக்கிறாங்கன்ற தைரியத்துல நிக்காத, 1000 பேருக்கு முன்னால நீ நிக்கிற அந்த தைரியத்துல நில்லு. எங்க அண்ணன் சீமான் அப்படிதான், நம்ம அண்ணன் சீமான் அப்படிதான். 1,00,000 பேர் எனக்கு பின்னாடி நிக்கிறாங்கன்ற தைரியத்துல அவர் இல்லை, 1,00,000 பேருக்கு முன்னாலே தன்னை வச்சு அவர் நிக்கிறாரு. அவரோட கொள்கையும் கோட்பாடையும் அவர் ஏற்றுக்க ஆட்சி வரையும் அதை குடிச்சு போய், அவரோட பேச்சு குடிச்சு போய், அவரோட செயல்பாடுகள் குடிச்சு போய் இத்தனை லட்சம் இளைஞர்கள் வந்து இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகப்படியான இளைஞர்கள் கொண்ட கட்சி எதுங்க? நாம் தமிழர் கட்சி தான். வருஷத்துக்கு இத்தனை லட்சம் யூனிட் ரத்தம் கொடுக்குற கட்சி எதுன்னு கேட்டா நாம் தமிழர் கட்சி 2வது இடத்துல இருக்கு. அதிகப்படியான மதுவை பயன்படுத்தாத இளைஞர்கள், மற்ற போதை வஸ்துக்களை பயன்படுத்தாத இளைஞர்களுக்கு கட்சி எதுனா நாம் தமிழர் தான். சார்ந்த விஷயங்களை பாதுகாக்கிறதுக்காக போராடுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அதுக்கு உதாரணம் பல இருக்கு. நான் அதுதான் சொல்ல வந்தேன். இதுவரையும் பார்த்தீங்கன்னா திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இளைஞர் அணி, அந்த அணி, இந்த அணி இருக்கும். தமிழ் எழுச்சி வீரத்தமிழர் பாசறைன்னு இல்லை, தமிழோட வீரத்தை சொல்றதுக்கு வீரக்கலை பாசறைன்னு ஒன்று இருக்கு. அது நாம் தமிழர் கட்சியில் தான் இருக்கு. குருதி கொலை, யாருக்கு எந்த நேரத்தில் ரத்தம் தேவையோ அந்த குருதி கொலை பாசறை ஐபிசிக்கு போனா உலகத்துல எந்த மொழிகளாலும் இதனால நம்ம என்ன சொல்ல வரோம்னா, சுற்றுச்சூழல் பாசறை. இந்த சுற்றுச்சூழல் நிலையும் மழை வளத்தையும் மண் வளத்தையும் காக்கிறதுக்கு சுற்றுச்சூழல் பாசறை, இளைஞர் பாசறை, மகளிர் பாசறை, மழலையர் பாசறை. 16 வயசுக்கு குழந்தைங்க பேசுறாங்க. ஏதாவது ஒரு திமுக காரணம் அந்த மாதிரி ஒரு அவன் வீட்டு குழந்தைய அப்படி ஏற்றி மேடையில் பேச சொல்லு, அவன் பேசுற மாதிரி அதுவும் ஆபாச வார்த்தைகள் தான் பேசுறான். இதெல்லாம் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஊடகங்கள் பேசுறத வந்து நம்பி சில மக்கள் இருக்காங்க. அந்த மக்கள்கிட்ட நம்ம நேரடியாக போய் சொல்லணும். நாம் தமிழர் கட்சி அவங்க சில பேர் ஊடகம் சொல்றதான் உங்க நம்புவாங்க. அந்த மாதிரி நிலையை வச்சிருக்காங்க. நாம தான் மக்களை போயிட்டு நேரடியாக பார்த்து எங்களுடைய கட்சி இது அப்படின்னு அவங்களோட சொல்லி 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 மண்டலை ஏற்றணும். அப்போ தான் வாக்கு செலுத்தும் போது நம்ம தமிழர் அப்படின்ற உணர்வோட மண்ணை காக்கணுன்ற எண்ணத்தோடு அவங்க வாக்களிப்பாங்க. அதனால ஊடகம் அப்படின்றத தவிர்த்துட்டு நாம தான் ஊடகமாக மாறணும். இன்னைக்கு ஆனந்த் யாருன்னு எனக்கு தெரியாது, அரசுகுமார் யாருன்னு தெரியாது. இவங்க 2 பேரும் இணைச்சது யாரு? இந்த தமிழ் தேசிய நாம் தமிழ் கட்சி. அந்த ஊடகம் அவங்ககிட்ட இல்லை. அதனால நாம தான் ஊடகமாக போய் அதுதான் நானும் சொல்ல வந்து நம்ம தான் ஊடகம். ஆனால் உங்களை எதுவும் சேர்த்துது அண்ணன் சீமான், அவருடைய உணர்வு, அவர் பேச்சு, அந்த எண்ணம். அதனால மக்கள்கிட்ட இது பேசணும். பேச வேண்டிய சூழல் நமக்கு வந்துருக்கு. மக்கள்கிட்ட பேசி தான் புரிய வச்சு அந்த இடத்த நம்ம வரணும். பேசுவோம், பேசிக்கொண்டே இருப்போம். தமிழ் தேசிய அரசியல் மக்கள் மனதில் விதைத்துக் கொண்டே இருப்போம். விதையாய் விழுவோம், மரமாய் வளரும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.